வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கணவனின் கடிதம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். லலிதா சிட்டுக்குருவியை போல் மாடி அறைக்கும் கீழ் கூடத்திற்குமாக அடிக்கொரு தடவை ஓடிக்கொண்டிருந்தாள். இதை எடுத்துக்கொள்ள மறந்துவிட்டேனக்கா என்ற உற்சாகத்துடன் அவள் கூவிக்கொண்டு மறதியில் விட்டு போன சாமான்களை நினைத்து கொண்ட போதெல்லாம் தேடி தேடி எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். பம்பாயிலிருந்து தன் கணவன் தன்னை புக்ககம் அழைத்து போக தானே நேரில் வந்திருக்கிறான் என்ற குதூகலத்தில் அவளுக்கு இது பூலோகமா ஸ்வர்க்கமா என்று மிகவும் குழப்பமாக இருந்தது. இயற்கைதானே. தங்கையின் மன மகிழ்ச்சியையும் மிதமிஞ்சிய உற்சாகத்தையும் ஜாடையாக கவனித்து கொண்டிருந்த தேவகி சமையலறையில் புது மாப்பிள்ளைக்கு தாயார் செய்து கொண்டிருந்த விருந்தில் உதவி செய்து கொண்டிருந்தாள். கூடத்து கடிகாரம் மணி 11 அடித்ததை கேட்டதும் கையில் வைத்திருந்த பாத்திரத்தை கீழே வைத்துவிட்டு வாயிற்புறம் ஓடி வந்து பார்த்தாள். வழக்கம் போல அன்றும் காலை 11 மணிக்கு தபால்காரன் தெருக்கோடியில் வந்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு வீடாக அவன் நுழைந்து வெளியே வருவதற்குள் தேவகிக்கு ஒரு யுகம் போல தோன்றியது. தங்கள் வீட்டின் பக்கம் தபால்காரன் வருவதைக் கண்ட அவள் இருதயம் படபடவென்று துடித்து கொண்டது. முகம் குப் என்று ஒரு தடவை வேர்த்தது. தபால்காரனோ அவள் நிற்பதையே கவனிக்காதவன் போல அடுத்த வீட்டுக்கு போய் கொண்டிருந்தான். நமக்கு ஒன்றுமே கிடையாதா என்று உரத்த குரலில் கூப்பிட்டு கேட்டாள் தேவகி. இல்லம்மா, இருந்தா கொடுத்து விட்டு போக மாட்டேனா என்று திரும்பி பார்த்த தபால்காரன் பதில் அளித்தான். அவன் குரலில் தொனித்த இரக்கம் தேவகியின் மனதை குத்தி கொன்றது. தபால்காரன் கூட தன் நிலைக்கு பரிதாபப்படும்படி தன்னை கேவலப்படுத்திவிட்ட கணவன் மீது அவளுக்கு கோபம் தாங்க முடியாது பொங்கி எழுந்தது. அங்கிருந்து திரும்பியவள் நேரே சமையலறைக்கு போகாது மாடிப்பக்கம் சென்றாள். கணவனிடமிருந்து அன்றும் கடிதம் வராததனால் ஏற்பட்ட ஏமாற்றம் கண்ணீராக அவளது அகன்ற விழிகளில் பொங்கிக் கொண்டு நின்றதை எங்கே தங்கையும் தாயும் பார்த்து விடுவார்களோ என்ற பயம் அவளுக்கு. மாடி அறைக்குள் சென்றதும் அதுவரை கட்டில் இருந்த துக்கம் அடுக்கடுக்கான விம்மல்களாக அவளது இதயத்திலிருந்து பீறிக்கொண்டு எழுந்தது. ஒரு நாள் 2 நாள் என்றால் தேவகி பொறுத்து கொள்வாள். விளையாட்டைப் போல அவள் பிறந்தகம் வந்து 1 மாதத்திற்கு மேலாகிவிட்டது. நாகராஜனிடமிருந்து ஒரு கடிதம் கூட அன்று வரை வரவில்லை என்றால் அவள் மனநிலை எப்படி இருக்கும்? அவன்தான் ஆகட்டும், மனைவி வருந்துவாளே என்ற கருணையினால் கடிதம் போடாவிட்டாலும் மாப்பிள்ளை ஏன் கடிதம் போடவில்லை என்ற வேட்டகத்தில் எல்லோரும் மதனியை கேட்டு உபத்திரவப்படுத்துவார்களே என்ற மரியாதைக்காவது ஒரு கடிதம் போடக்கூடாதா? தேவகிக்கு கல்யாணமாகி வருஷங்கள் 3 சென்று விட்டன. புக்ககம் வந்து 2.5 வருஷங்களுக்கு மேல் ஆகியும் அவளுக்கு தன் கணவரின் மனநிலை இன்னும் சரியாக விளங்காமலே இருந்தது. நாகராஜன் அவள் கணவன் சையீத் பென்சில் கம்பெனியாரின் மேனேஜிங் டைரக்டர். பேட்டையூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் ஒரு பர்லாங் தூரத்தில் தோட்டத்திற்குள் அமைந்திருந்த சிறு பங்களா அவனுக்கு சொந்தமாயிருந்தது. சொந்த வீடு, மாதம் 500 சம்பளம், பிக்கல் பிடுங்கல் ஒன்றும் கிடையாது. உயிருடன் இருக்கும் வயதான தாய் கூட 6 மாத காலம் நாகராஜனிடமும் 6 மாத காலம் அவன் தமையனிடமுமாக மாறி மாறி விக்ரமாதித்த ராஜாவை போன்று வாசம் செய்து வந்ததனால் தேவகிக்கு மாமியாரின் தொந்தரவும் இல்லாத நிச்சிந்தையான வாழ்க்கை. இவ்வளவு சௌகரியங்கள் இருந்தும் அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரும் குறை இருக்கத்தான் செய்தது. அதுதான் அவள் கணவன் நாகராஜனின் மனப்போக்கு. நாகராஜன் ஒருவித விசித்திரமான மனிதனாக இருந்தான். 2.5 வருஷம் நெருங்கி பழகியும் தேவகியால் அவனது மனப்போக்கை முழுவதும் புரிந்து கொள்ளவே முடியாதிருந்தது. லலிதா, லலிதா என்ற தங்கையின் கணவன் வந்த 2 நாட்களில் எத்தனை தடவை தன் மனைவியின் பெயரை சொல்லி அழைத்திருப்பான்?
தேவகி கண்ணீரை துடைத்து கொண்டாள். தன் தங்கையின் கணவனுக்கும் தன் கணவனுக்கும் எத்தனை வித்தியாசம் என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டது அவளது உள்ளம். லலிதாவின் கணவன் கல்யாணமாகி 6 மாதத்திற்குள் எவ்வளவு கடிதங்கள் மனைவிக்கு எழுதிவிட்டான். கல்யாணமான புதிதில் தம்பதிகள் அப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஏன், தேவகிக்கு கல்யாணமாகி பிறந்தகத்தில் சில காலம் தங்கி இருந்தாளே, அந்த காலத்தில் நாகராஜன் எழுதியவை 2 கடிதங்கள்தான். புதிதாக மணந்து கொண்ட மனிதனிடம் காணப்படும் உற்சாகமும் குதூகலமும் தேவகி பொக்ககத்திற்கு வந்த புதிதில் நாகராஜனிடம் காணப்படாதது அவளுக்கு மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. நம்மை அவருக்கு பிடிக்கவில்லை போலிருக்கிறது, அதனால் தான் வாழ்க்கையில் இந்த அசிரத்தை என்று எண்ணி முதல் சில மாதங்கள் மனம் வெம்பி புண்ணானாள் தேவகி. தேவகிதான் என்ன அப்படி ஒரு அழகற்ற பெண்ணா? உண்மையை சொல்ல போனால் சகோதரிகள் இருவரில் மிகவும் அழகி தேவகிதான். சிவந்த மேனி, சுருண்ட கூந்தல், அகன்ற பெரு விழிகள், முத்து போன்ற வரிசை பற்கள். இத்தனை அழகியான மனைவியை அடைந்ததற்கு நாகராஜன் பெருமைப்பட்டவனாகவோ கர்வப்பட்டவனாகவோ காணப்படவில்லை. நாகராஜன் உணர்ச்சியற்ற மனிதனோ என்னவோ என்று கூட சில சமயம் தேவகி ஆச்சரியப்பட்டதுண்டு. ஆனால் அதை இல்லை என்று நிரூபிக்கிறவன் போல் மிகவும் சந்தோஷமாக சில சந்தர்ப்பங்களில் அவன் மனைவியிடம் மிகுந்த அன்பு காட்டுவதுண்டு. தேவகி, இன்றைக்கு நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போகலாமா? என்று கொஞ்சம் குரலில் அவன் அழைப்பான். ஆனால் அத்தி பூத்தது போன்று இப்படி அவனது அன்பு வெளியே தோன்றும். தேவகிக்கு கடைசியாக தன் கணவனின் விசித்திர மனப்போக்கை பற்றி ஒருவித சந்தேகங்கூட தோன்றியது. அவன் கலாசாலையில் படித்தபோது எவளாவது ஒரு பெண் மீது காதல் ஏற்பட்டு அது கை கூடாத வருத்தத்தினால் தன் மீது இந்த பாராமுகமோ என்று கூட எண்ணினாள். அது மிக்க ஆதாரமற்ற சந்தேகம் என்று அதை சீக்கிரத்தில் கைவிட்டாள். தேவகி மிகுந்த பொறுமைசாலி. இல்லாவிடில் அவளது ஸ்தானத்தில் மட்டும் வேறு ஒரு பெண் இருந்திருப்பாளானால் நாகராஜனுடன் தினம் 100 தடவை சண்டை போட்டு வாழ்க்கையை விரசப்படுத்தி கொண்டிருப்பாள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் அவருக்கு தெரிந்த லட்சணம் என்ற கணவனை மன்னித்துவிட்டு தன் துக்கத்தை மனதிலே அடக்கிக் கொள்வது தேவகிக்கு வழக்கமாகிவிட்டது. எனினும் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டல்லவா? பிறந்தகத்திற்கு வந்தது பெரும் தவறு என்று எண்ணி கடைசியில் பெருமூச்செறிந்தாள் அவள். ஆமாம், அவள் திடீரென்று கிளம்பி வந்தது தவறுதான். ஆனால் அந்த தப்பை அவள் செய்யும்படி தூண்டியது யார்? தேவகியின் கணவன்தானே. ஆகவே பிசகு அவனைத்தான் சாரும். 1 மாதத்திற்கு முன்பு நடந்த அந்த சிறு சம்பவம் இன்று நடப்பது போன்று தேவகியின் மனக்கண் முன் வந்து நின்றது. ஆபீஸிலிருந்து அப்பொழுதுதான் நாகராஜன் வந்திருந்தான். எங்க அம்மாவுக்கு உடம்பு சௌக்கியம் இல்லையாம், போய் பார்த்துவிட்டு 4 நாட்களில் திரும்பி வந்து விடலாம் என்று நினைக்கிறேன் என்று ஆரம்பித்தாள் தேவகி. நாகராஜன் பதில் ஏதும் சொல்லவில்லை. இவ்வளவு கிட்டத்தில் இருந்து கொண்டு நான் போய் அம்மாவை பார்க்காவிட்டால் நன்றா இருக்குமா? ராத்திரி ரயிலிலே ஏற்றி விடுங்கள். இன்றைக்கு புறப்பட்டு வருவதாக நான் ஒரு கடிதம் போட்டிருக்கிறேன். அப்பா ஸ்டேஷனுக்கு வந்து காத்து கொண்டிருப்பார் என்றாள். அவள் கடைசியாக சொன்னது ஒரு பொய். தான் வருவதாக தன் தந்தைக்கு அவள் கடிதம் எழுதவே இல்லை. நீ போகக்கூடாது, உன்னை விட்டு நான் எப்படி பிரிந்திருப்பேன் என்று அவன் சொல்வான் என்று அவள் மனம் மிகவும் எதிர்பார்த்தது. அதற்கு பதில் அவன் மேலும் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, சரி போய்விட்டு வா, அப்பா ஸ்டேஷனுக்கு வந்திருப்பார் என்றால் கவலை விட்டது எனக்கு என்று பதிலளித்தான். கணவனின் பதிலை கேட்ட தேவகிக்கு ஏமாற்றம் சொல்லி முடியாது. பல்லை கடித்து கொண்டு அன்று பிரயாணப்பட்டாள் அவள். தனியாகவா வந்தாய் என்று ஆச்சரியப்பட்ட பெற்றோர்களுக்கு ஏதோ நொண்டி சமாதானத்தை சொல்லிவிட்டு, கணவன் கடிதம் போடட்டும், நன்றாக வயது பதில் போட வேண்டும் என்று கருவிக்கொண்டு காத்திருந்தாள் தேவகி. ஒவ்வொரு நாளும் ஏமாற்றத்திலே கழிந்து கொண்டு சென்றது. மனைவி தனியாக சென்றாளே,
ஊர் போய் சேர்ந்தாளா, எப்பொழுது வருவாள் என்று தெரிந்து கொள்ள நாகராஜன் முயற்சி செய்தானா? இல்லை. இப்படியும் ஒரு மனிதன் உண்டா? பலவாறு எண்ணி வேதனையுடன் அவள் உட்கார்ந்திருக்கையில், அக்கா, கதவை திற, நேரமாச்சே, சாப்பிட வாங்க, நாங்க உடனே ட்ரெயினுக்கு கிளம்பணுமே என்று லலிதா வேகமாக கதவை தட்டினாள். உணர்வு பெற்ற தேவகி திடுக்கிட்டு கதவை திறந்தாள். சிவந்திருந்த அவளது கண்களை கூர்ந்து நோக்கிய லலிதா விஷயத்தை க்ஷணத்தில் யூகித்து கொண்டு விட்டாள். அக்கா, நான் இன்றைக்கு ஊருக்கு போகிறேன். நீ அழுது கொண்டிருந்தால் என் மனம் கஷ்டப்படும். அத்திம்பேருக்கு வேலை அதிகமாக இருக்கும். அதனால் தான் லெட்டர் போடவில்லை. நாளைக்கு கட்டாயம் வரும், பார்த்து கொண்டே இரு என்று பிரியமாக கூறி அவள் கரங்களை பற்றி வெளியே இழுத்தாள். லலிதா ஊருக்கு கிளம்பி சென்றவுடன் தேவகிக்கு பிறந்தகத்தில் இருப்பு கொள்ளவில்லை. தான் உடனே புறப்பட்டு அன்று ரயிலில் வருவதாகவும் காலை 10 மணிக்கு ஸ்டேஷனில் வந்து சந்தித்து அழைத்து போக வேண்டும் என்றும் ஒரு கடிதத்தை கணவனுக்கு எழுதி தபாலில் சேர்த்தவுடன் ஊருக்கு கிளம்ப சாமான்களை கட்ட ஆரம்பித்தாள் அவள். இன்னும் 2 நாள் இருந்துவிட்டு போகக்கூடாதா தேவகி? லலிதா ஊருக்கு போனதும் வீடே வெறிச்சென்று இருக்கிறது. உன் அப்பாவுக்கு ஜலதோஷமும் ஜுரமுமாக இருக்கிறது. அவர் கூட வருவதற்கில்லை என்று தாய் கோபித்து கொண்டாள். இனி ஒரு நாள் கூட இங்கே இருந்தா அவர் கோபித்துக் கொள்வார். நான் உடனே புறப்பட்டு வரவில்லை என்ற கோபத்திலே தான் அவர் கடிதமே போடவில்லை அம்மா. அன்றைக்கு நான் தனியாக இங்கே வரவில்லையா, அதுபோல் திரும்பி போய்விடுகிறேன் என்று ஒரே பிடிவாதமாக பயணமாய்விட்டாள். பெண்கள் வண்டியில் ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்திருந்த அவளுக்கு இரவெல்லாம் தூக்கமே வரவில்லை. 1 மாதம் வரை ஏன் கடிதம் போடவில்லை? கோபமா அல்லது அசிரத்தையா? ஒரு சமயம் உடம்புக்கு அசௌகரியமோ? என்ன அசட்டுத்தனம்! அவர்தான் அப்படி இருக்கிறார் என்றால் மனைவி என்ற அவள் கணவனை 1 மாதம் ஹோட்டலில் சாப்பிடும்படி தனியே தவிக்க சென்றது எவ்வளவு மதியீனம்! பல பல எண்ணி தவித்த அவள் தூங்காது பொழுதை கழித்தாள். காலை 10 மணிக்கு வண்டி ஸ்டேஷனை அடைந்ததும் வண்டியை நின்று மிகவும் பரபரப்பாக இறங்கிய தேவகி ஸ்டேஷனில் சுற்றும் முற்றும் பார்த்தாள். அவள் கடிதம் போட்டிருந்தும் நாகராஜன் ஸ்டேஷனுக்கு வரவில்லை. நிலைமையை சமாளித்து கொண்டு சாமானை தூக்கி போர்ட்டர் தலையில் வைத்து கொண்டு பங்களாவை நொடி பொழுதில் அடைந்தாள். நேரே போனதும் கோபம் அடங்கும் முன் ஒரு தடவை நன்றாக சண்டையிட்டு விட்டுத்தான் மறுவேளை என்று ஆத்திரத்துடன் உள்ளே நுழைந்த அவள் ஸ்தம்பித்து போனாள். பங்களாவின் முன் ஹாலை தவிர மற்ற அறைகள் யாவும் பூட்டி இருந்தன. நீங்க வந்துட்டீங்களாம்மா? ஐயா இன்னைக்கு கலெக்டர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காரே. சாப்பிட்டுட்டு வர மணி 2 ஆகுமே. நான் போய் சாவி வாங்கிட்டு வரட்டுங்களா என்ற வேலைக்காரன் பல்லை இழித்தான். களைப்புடன் சோஃபாவில் சாய்ந்து கொண்ட தேவகி சற்று யோசித்தாள். வேண்டாம், அவர் மெதுவாக வரட்டும் என்று உத்தரவிட்டு விட்டு இரவெல்லாம் கண் விழித்து வந்தவளாகையால் தன்னையும் அறியாமல் அப்படியே தூங்கிவிட்டாள். திடுக்கிட்டு விழித்து கொண்ட அவள் சோஃபாவின் அருகே தன் கணவன் நிற்பதை கண்டாள். என்ன தூக்கம் அப்படி? ராத்திரி வண்டியிலே ரொம்ப கூட்டம் போலிருக்கிறது. மணி இப்ப என்ன தெரியுமா என்று நாகராஜன் கேட்டு புன்னகை செய்தான். கலெக்டர் வீட்டு கல்யாணத்தில் இருந்து 2 மணிக்கு மேலதான் நீங்கள் வருவீர்கள் என்று வேலையாள் சொன்னான். நீங்கள் வந்திருப்பதிலிருந்து மணி 2க்கு மேல் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று காராசாரமாக பதிலளித்து விட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். நீ இன்னும் ஒன்றும் சாப்பிடவில்லையே, பாவம் பட்டினியா இருக்கிறாயே என்று அவன் கேட்பதற்குள் கோபம் தாங்காத தேவகி, என் பட்டினியை விட்டு தள்ளுங்கள். நீங்கள் சாப்பிட்டாச்சா இல்லையா? இல்லாவிட்டால் சீக்கிரம் கதவை திறந்து விடுங்கள், சமைக்கவாவது ஆரம்பிக்கிறேன் என்றாள் குரோதமாக. என் ஞாபக மறதியை என்ன சொல்வேன் போ. கலெக்டர் வீட்டில் கல்யாணம் முடிந்து இலை போடுகிற சமயத்திலேதான் நீ இன்றைக்கு இங்கே ஊருக்கு வருகிறேன் என்று போட்டிருந்த கடிதம் ஞாபகம் வந்தது. அவ்வளவுதான். ச்ச, என்ன முட்டாள்தனம்! பாவம் தேவகி என்ன செய்கிறாளோ என்ற கவலையோடு காரில் ஏறிக்கொண்டு 10 மைலையும் 10 கஜமாக நினைத்து கொண்டு பறந்து வந்தேன். வந்து பார்த்தால் அம்மா அவர்கள் நிச்சந்தையாக தூங்குகிறாள். தூங்கட்டும் பாவம்னு
அப்படியே உட்கார்ந்திருந்தேன். வேலைக்காரன் ஹோட்டலில் இருந்து வாங்கி கொண்டு வந்து வைத்திருக்கும் சாப்பாடு டிஃபன் செட்டிலே ஆறி போகிறது. எழுந்திரு, 2 பேரும் சாப்பிடுவோம் என்ற நாகராஜன் கனிவுடன் அவள் கரத்தை பிடித்து அழைத்தான். தேவகியின் கோபமெல்லாம் ஒரே நிமிடத்தில் மறைந்து விட்டது. அதற்கு பதில் அவள் மனதில் இரக்கம் நிறைந்தது. நாகராஜனும் அவளுக்காக பட்டினியாக காத்திருக்கிறான். அவள் நினைத்தது போல் அசிறுத்தையான கணவனா அவன்? சில சமயங்களில் பாராமுகமாக இருப்பவனாய் இருந்தாலும் அந்த நிமிடம் அவன் அன்பு மயமாகத்தானே தென்பட்டான். நாகராஜனின் வாயிலிருந்து அன்பு சொற்கள் வெளிப்படவும் தேவகியின் வாழ்விலே அபூர்வமான ஒரு சந்தர்ப்பம் நிகழ்ந்தது. அந்த ஒரு நிமிஷத்தை அவனுடன் சண்டையிட்டு ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? இவ்வாறு எண்ணிய தேவகி தன் கணவனை மனதிற்குள் அவன் பிசகிற்காக மன்னித்து விட்டாள். 1 மாதமா கடிதமே போடாமல் இருந்தாயே, உன் மனசு என்ன மனசு? கல்லுதான் போ. தேவகி, தினம் கடிதம் வரும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போனேன். இப்போது உன்னை நான் ஏன் கோபித்துக் கொள்ளாதிருக்கிறேன் தெரியுமா? இனிமேல் பிறந்தகத்தில் போய் மாசக்கணக்காக கேம்ப் போட உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன், பார்த்துக்கொள் என்று கொஞ்சலாக மொழிந்த நாகராஜன், தேவகி, அம்மா நாளைக்கு வந்தாலும் வருவாள். நாட்டுப்பெண் 4 மாசம் ஸ்நானம் பண்ணாதிருக்கிறாள். நீ வந்தால் தற்சமயம் உதவியாயிருக்கும் என்று ஒரு கடிதம் அம்மாவுக்கு போட்டிருக்கிறேன். நான் செய்தது சரிதானே என்று கொஞ்சலாக அவளது கன்னத்தை வருடினான் நாகராஜன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.